பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். காரணம், எத்தனையோ மழை, எங்கு பார்த்தாலும் பலவிதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் தம்முடைய செய்ய நினைத்த காரியத்தை எந்த காரியமும் தடை செய்யாது என வேதம் சொல்லுது. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. அந்தப்படி எத்தனை நெருக்கங்கள், பாடுகள் இருந்தாலும் அவர் தம்முடைய காரியத்தை தடையில்லாமல் நடத்தி வருகிறார். அதற்கே அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு ஐயா நான் பேச வேண்டும் என்று நெடுநேரம் காத்திருந்த போது எனக்கு கிடைத்த ஒரு வார்த்தை, அதைத்தான் உங்கள் மத்தியிலே வைக்கப் போகிறேன். என் ஆண்டவருக்கு தேவை. இந்த வார்த்தை தான் எனக்கு கிடைச்சு. என்னங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்க கேட்டு பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். என் ஆண்டவருக்கு தேவை. எனக்கு அன்பான ஆண்டவருக்கு தேவை என்ன அப்படி நீங்கள் கூட கேட்கலாம். ஏன்னா அவர் தான் எல்லாம் அவர் கையில் தானே இருக்குது. பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுன்னு அவரே ஆகாய் 2:8 சொல்லுகிறார். ஏசாயா 66 வாசிக்கிறோம், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லுகிறார். எல்லாம் அவர் மூலமாய் அவருக்குள்ளாய்த்தான் இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என் ஆண்டவருக்கு தேவை. கேட்டா, யாராவது ஏதாவது உங்களிடத்துல கேட்டா வேற ஒன்றும் சொல்ல வேணாம். என்ன சொல்லணுமா? என் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம், நானும் கேட்கலாம். ஏன்னா நாம தானே அவரிடத்துல கேட்கிறோம். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னவர் இன்னும் ஒருபடி மேலாக, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? தருவேன் இருக்கார். அதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமாக மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது, ஐயா தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் அதைவிட மேலானதை தருகிறது அதிக நிச்சயம். ஆனால் அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு தேவை என்ன, அதைத்தான் தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், அல்லது படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், வயது முதிர்ந்த என் அன்பு தாய்மாராக இருக்கலாம், அல்லது சகோதரிகளாக சகோதரனாக இருக்கலாம். நீங்கள் எந்த யாராக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது. என்ன பிரதர்மிங்க, உங்கள் வேதாகமம் வாசிக்கிற பழக்கம் இருந்தால், உங்கள் வீட்டில் வச்சுருந்தா, தயவு செய்து அது எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம். ஏன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று 4 சுவிசேஷங்கள் உண்டு. இந்த 4 சுவிசேஷத்தில் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எல்லாரும் திருப்பி கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்சா பாடப்போம். கிறிஸ்துவில் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன் நடப்போம். இயேசு கிறிஸ்துவில் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன் நடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே, இனி எல்லோருமே
அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய், அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் அவர் நாமத்தையே, இந்த பார் முழுதும் அவர் நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அதிகம் அவர் பணிக்கு, இனி நான் அல்ல அவரை எல்லாம். அதிகம் அவர் பணிக்கு, இனி நான் அல்ல அவரை எல்லாம். என்ன முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், என்ன முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம். அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். ஆண்டவருக்கு வேண்டும் என கண்பானோலே அவருக்கு என்னங்க தேவை? என பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. என சங்கீதக்காரன் சொன்னா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. என கண்பாளே, அது தன் மணவளையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து
பராக்கிரமசாலியைப் போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறார். இதை பார்த்த தாவீது 8வது சங்கீதத்தில் சொல்றாரு, உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் மண், ஆனா எத்தனை மகிமை. எனக்கு அன்பானவர்களே, அதனாலதான் தாவீது ஆச்சரியப்படுறான். இவ்வளவு ஆச்சரியமான தேவனுக்கு நாம தேவையா? என்னையா தேவை? என் ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க. யாராவது ஏதாவது எங்களிடத்துல கேட்டா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு வேண்டும், என் ஆண்டவருக்கு வேண்டும். அவருக்கு என்ன வேணுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் நம்ம என்ன தகுதி இருக்கு? அவரே சொல்றாரு, தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அதைவிட நம்முடைய ஒரிஜினல், அதாவது ஃபாதர் அண்ட் மதர், தட் மீன்ஸ் ஆடம் அண்ட் ஈவ், தே ஆர் கமிட்டிங் எகென்ஸ்ட் காட். அவங்க தேவனுக்கு விரோதமாய் சொன்னதை மீறி நடந்து ஏகமாய் கெட்டு போனாலும் அந்த கெட்டுப்போன மாந்தரையும் ரட்சிப்பதற்கு நம்மை தேவை என்று சொல்லுகிறாரே, என்ன காரணம்? அவருக்கு என்னத்துக்கு தேவை? யார் தேவை? எதுக்கு தேவை? நம்ம யார்? நம்முடைய உருவம் என்னது? சங்கீதக்காரன் சொன்னா, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார்களாம். ஆனா ஆதியாகமத்தில் மோசே எழுதும் போது ஆதியாகமம் 2:8 பார்க்கிறோம், தேவன் எதனால இந்த மனிதனை படைத்தாராம்? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானா. அதனாலதான் நாம கூட பாடுறோம். என்ன பாடுறோம்? அடிக்கடி பாடுவோம். எல்லாருக்கும் சொன்னா தான் ஆமா பிரதர் அப்படித்தானே. என்ன பாடுறோம்? ஆத்துமமே என் உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என் ஆழ்வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் பானோ பூதலத்துள்ளோ சற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் பானும் பூதலத்துள் சற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என் நாள்வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. நற்கிரங்கி உரிமை பாராட்டும் மூத்து கிருபையினால் முடி சோட்டும். மூத்து நற்கிரங்கி உரிமை பாராட்டும் மூத்து கிருபையினால் முடி சோட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உள்ளாண்டவரை தொழுதேத்து நாள்வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஐயா, ஏன் அவருக்கு தேவை? தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதுனதுனால தான் நாம யாரானோம்? ஜீவ ஆத்மாவானோம். அவருக்கு என்னையா கரிசனை? எனக்கு தேவைங்கிறாரே, என் ஆண்டவருக்கு வேண்டும்ங்கிறாரே. ஏன்? ஒருவனும் கித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஏன்னா யோவான் 3:16 நாம் அடிக்கடி நினைக்கிற ஒரு வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே. அப்படி அன்பு கூர்ந்த ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்மை உண்டாக்கி நமக்குரிய காரியங்கள் எல்லாம் படைத்திருக்கிறார். ஏன்னா யோபு சொல்றார் 10:8 உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்கு உண்டானவைகளையும். யோபு 10:8 மிக அழகா எழுதியிருக்கார் பாருங்க. யோபு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக. ஒரு பக்கம் பார்த்தா அவர் யோபு தன்னுடைய காரியத்தை சொல்றதுனால நிர்மூலமாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, எனக்கு எலும்பு சத நரம்பு தோல் முதலானவற்றை வைத்து இசைத்தீர். என்ன இசைத்தாலும் ஜீவன் இல்லைன்னா என்ன இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அந்த ஜீவனை ஊதி ஜீவாத்மாவாக்கி இந்த உலகத்தில் ஆண்டு கொள்ளுங்கள் நமக்கு கையளித்தார். ஏன்னா ஆதியாகமம் 1:26-27 படி என்ன செய்தார்? ஆணு பெண்ணுமாக படைத்த சிருஷ்டித்த அந்த தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆசீர்வதித்தாரா? பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுது, ஏசாயா சொல்றார், ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்ப நம்முடைய அக்கிரமங்கள் தான் அவருக்கு நமக்கு இடையில தடையா இருக்குன்னு அவர் சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோன்னு மோசேக்குன்னு சொல்றார். 11ஆம் அதிகாரத்திலே அவன் கேட்கிறான், ஆடு மாடுகள்லாம் அடிச்சு போட்டா கூட பத்துமா, இவ்வளவு ஜனம் இருக்கேனார். அவர் கேட்கிறார், கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ காண்பாயின்னு சொல்லி அவர்களே பிரமிக்கத்தக்க கடற்காற்றை கட்டளையிட்டு காடைகளை கொண்டு வந்து குவித்த தேவன். அல்லேலூயா. 3 மலை உயரத்துக்கு என்ன இருந்துச்சு? எங்க பார்த்தாலும் காடை, தெவிட்டி போக மட்டும் சாப்பிட அளவுக்கு ஆசீர்வதித்த தேவன். அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொடுத்தவர் நம்மகிட்ட ஒரு வார்த்தையை சொல்றார், என் ஆண்டவருக்கு தேவை. என் ஆண்டவருக்கு என்ன தேவைங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவும் அவருடையது. ஏன்னா நாமளே சொல்றோம், நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு பங்கு என்ன செய்கிறோம்? காணிக்க கொடுக்குறேங்கிறோம். ஏன்னா அவர் அள்ளி கொடுத்துருக்காரு, நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கிள்ளி கொடுக்குறோம், அவ்வளோதான். ஏன்னா நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன்னு யாக்கோபிலிருந்து இன்னைக்கு நீங்களும் நானும் வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். எனக்கு அன்பார்களே, ஆனால் இந்த மனிதன்ட்ட அவர் எதிர்பார்க்கிறது என்ன? இன்னைக்கு அநேக நேரங்களில் என்கிட்ட என்னங்க இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது? ஏன்னா அநேக நேரங்களில் நாம் பாடுறோம், என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன், என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவேன்னு சொல்கிறோம். இந்த ஒன்றுமில்லாத நம்மைத்தான் கர்த்தர் சொல்கிறார், என் ஆண்டவருக்கு தேவை. ஒன்றுக்குமே ஆகாத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஞானம் யார் கொடுத்தது? கர்த்தர். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமான தேவனிடத்தில் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த ஞானம் அவர்கிட்ட இருந்தது. இந்த சரீரம் அவர் கொடுத்தது, ஜீவன் அவர் ஊதின சுவாசம், எல்லாமே அவர் கொடுத்தது. ஆனால் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? எனக்கு அன்பார்களே, இன்றைக்கு அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன எதிர்பார்க்கிறார்? உங்கள் வேதாகமத்தை கொஞ்சம் திருப்புவீங்களா? ஒரு காரியத்துக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் திருப்புங்க பார்ப்போம். ஏசாயாட்ட கேட்போம், ஆண்டவர் என்னத்தை கேட்கிறார்? மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா பலி எதிர்பார்க்கிறாரா? நாம கூட அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம்? பாடுறோம். என்ன பாடுறோம்?
பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்து நான் ஓடி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்து நான் ஓடி வந்தேன். கழுவும் இரத்தத்தாலே கரைநீக்க இருதயத்தை, கழுவும் இரத்தத்தாலே கரைநீக்க இருதயத்தை. ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய காணிக்கையா? இல்லைங்க. அவரே சொல்றார், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்ப எதை விரும்புகிறாரு? 1 சாமுவேல் 15:22 பார்க்கிறோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கிடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். மறந்துடக்கூடாது. ஏன்னா அவருடைய வார்த்தையை கேட்கணும். பலியை பார்க்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆதாமுடைய வாழ்க்கையில் அதுதான் இல்லாமல் போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? நம்ம வாழ்க்கையில் நம்மள இருக்கா? அம்மா சொல்லியிருப்பாங்க, சண்டே கிளாஸுக்கு ஒழுங்காக போகணும், சர்ச்சுக்கு போகணும். ஆமாம், இவங்களுக்கு வேலை இல்லை. இதைத்தானே சொல்லுவோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஆதாமட்டையும் எதிர்பார்த்தார், உங்கள்கிட்டையும் எதிர்பார்த்தார், என்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். பலியை அல்ல. பலியை விரும்பினால் செலுத்துவான். தாவீதே சொல்லிடுவான், பின்னாடி வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். பலியை விரும்பலை. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? அதையா எதிர்பார்க்கிறாரு? அதை விட உன்னத்தை எதிர்பார்க்கிறார். என்னது? கீழ்ப்படிதல். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அவர் தேவைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப பேர் ஒரு நாள் நிகழ்ச்சிகள்னா காலையிலேயே விடாமல் ஃபோன் அடித்து கூட கேட்குறீங்க. நல்லது. உங்கள் ஆர்வத்தை நான் உண்மையிலேயே கேட்கும்போது சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் கண்ணு தெரியாதுன்னா மூஞ்சில் முழிச்சாலே பாவம் நினைக்கிற உலகத்தில் வாழ்கிறோம். ஒரு விதவை பெண் வந்துட்டா இன்னைக்கு காரியமே ஆகாதுன்னு நினைக்கிற உலகத்தில் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களை மனமாற பாராட்டுகிறேன். கேளுங்க, கேட்பதோடு நிற்காமல் ஒரு வார்த்தை எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? இந்த 10-15 நாளாக இமயம் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி வரல. எத்தனை பேர் ஆதங்கத்தை நான் கேட்டேன். எனக்கு கொடுக்கூடாதுன்னு இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். ஏன்னா தொலைக்காட்சி சும்மா வராது. மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபா எல்லாம் தொலைக்காட்சியிலும் வர்றதுக்கு செலவழிச்சுட்டு தான் இருக்கணும். ரெக்கார்டிங் தனியாக இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுக்கு அறிந்தவர்கள் பிறந்த நாள், திருமண நாள், அது மட்டுமல்ல ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சிற நாள், அல்லது ஒரு வேலை கிடச்சி வேலைக்கு போன நாள், இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு நாள் நிகழ்ச்சியை கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். பார்வையற்றோர் ஆலயத்தில் எத்தனையோ கட்டுமான பணி நிற்கிது, அதற்கு உதவலாம். பார்வையற்றவங்களுக்கு கண்ணாக உதவுற ஊன்றுகோலுக்கு உதவலாம். ஞாயிறு ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு பார்வையில்லாத மக்களை கூட்டிகிட்டு வரோம். திருநெல்வேலிலாம் பார்த்திங்கன்னா 4000 ரூபா வாரம். அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா அனுப்பியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லி அனுப்பியிருந்தாங்க. இந்த வாரம் அவங்களெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வர்ற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கார். நான் அந்த 4000 ரூபா நான் கொடுக்குறேன். நாங்கள் இப்படி ஒவ்வொரு வாரமும் 4000 ரூபா செலவு. அவங்கள வந்தவங்கள சாப்பிடாமல் அனுப்புனதே கிடையாது. நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். ஆனால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு கண்ணு வர மாட்டேங்குது.
மனசு வர மாட்டேங்குது. எப்போ ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சுருக்கணும். ஐயா நீங்கள் கேட்கலாம், எப்படி உதவுறது பிரதர்? எனக்கும் ஆசை தான், ஏதோ என்னால் முடிஞ்சதை உதவுவேன் அப்படிம்பிங்க. நல்லது. மார்க் 14:8 படி இயேசுவே சொன்னார், அவளோ தன்னால் இயன்றதை செய்தாள். ஆகையினால நீங்களும் தொடர்புலன்னா இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா சுவிசேஷத்துக்குன்னு நான் கொடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. அதுக்குன்னு நீங்கள் 9442559772 பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லை, ஐயா நான் கொடுக்கலாம், எனக்கு பில்லு வைக்கணுமே, ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் பில்லு வச்சு தான் ஆகணும், இந்த கட்டாயத்தில் இருக்கிறோன்னா 8438852500 இந்த நம்பரில் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். என்னையா 10 மணிக்கு மேலே? நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ணுறாள், ஆகையினால 6 மணிக்கு போயிடும், ஃபோனை கையில் எடுத்து போக மாட்டேன். ஏன் பிரதர் இங்கே போய் பிரசங்கம் பண்ணுறதா ஃபோனை பார்க்குறதா? அங்கே எத்தனையோ பேர் தங்களுடைய ஜெபக்காரியங்களை சொல்ல வருவாங்க. ஆகையினால நீங்கள் 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. என் ஆண்டவருக்கு தேவை. என் ஆண்டவருக்கு என்ன தேவை? இந்த உலகத்தில் அவர் அல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த நாளில் தியானித்து வருகிறோம். நம்மைத்தான் எதிர்பார்க்கிறார். என் இயேசு உன்னை தேடுகிறார் என்று சொன்னபடி நம்மைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நாம சொல்லலாம், நான் ஒன்றுக்கு ஆகாதுங்க, ஒன்றுக்கு உதவ மாட்டேங்க. உன்னைத்தான், என்னைத்தான் தேடுகிறார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி நின்று ஐயோ என் ஆண்டவருக்கு நான் தேவையா அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவருக்கு தேவை. அன்றைக்கு லூக்கா 8:3 சூசன் நாள், யோகன் நாள், கூசாவின் மனைவி, அவருடைய காரியக்காரனாகிய கூசாவின் மனைவி சூசன் நாள் தங்கள் ஆஸ்திகளினால் ஊழியம் செய்தவர்கள் உண்டு. அவருக்கு பின் சென்ற அநேக ஊழியம் செய்த சீஷர்கள் உண்டு. அவருடைய வார்த்தை சகலருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பதான் முடிவு வரும். அதற்கென்று கர்த்தர் ஏவுகிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு வாழ்நாளில் ஒன்றை கூட்டிக் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் தருகிறேன். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் என்னை எங்களை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.